எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1 சொல்லித்தரேன். டிட்டர்மைன் வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் சம்மதில் ரிலேஷன் ஆர் இன் த செட் ஏல எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அந்த மாதிரி 13 14 வரைக்கும் எடுத்துக்கலான்றாங்க. டிஃபைன்ட் அஸ் ஆருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு 3xன்னு எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸ்க்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 1s are 3, ஒய் வந்து 3. ஸோ வந்து 1,3ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம 14 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஒய்க்கு வந்து 3 2s are 6. ஸோ 2,6. எக்ஸ்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 3s are 9, ஒய் வந்து 9. ஸோ 3,9. எக்ஸ்க்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 3s are 12, ஒய் வந்து 12. ஸோ 4,12. எக்ஸுக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 3s are 15, ஜாஸ்தியாக வருது. இதில் 14 வரைக்கும் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ ஆறில் வந்து என்னென்ன ஆர்டர் பேர் இருக்குன்னா 1 3 2 6 3 9 4,12. ஸோ இப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ ரிஃப்ளெக்சிவ் சேம் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ 1,1 அப்படின்னு இருக்கணும். அது இல்லை ஆறில். ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிக்கு படி ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனு ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். அது இல்லை. ஸோ இதில் வந்து ஏ கமா இஃப் சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா திஸ் இம்ப்ளைஸ் பி கமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் இருக்கணும். இப்போ நம்ம 1,3 ஸோ இதில் வந்து 1,3 பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது. பட் மாற்றி எழுதுகிறப்போ 3,1 not belongs to R. R இல்லை. Therefore R is not symmetric. So transitive property check பண்ண போறோம். Transitive property படி if A comma B belongs to R and if இது ரெண்டுமே condition B comma C also belongs to R னா this implies A comma C belongs to R இருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து 1,3 3,9 இருக்கு. ஸோ if 1,3 belongs to R, ஸோ இதே 3A இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். if 3,9 belongs to R, 1,3யும் இருக்கு 3,9 இருக்கு இதில். ஆனால் 1,9 இல்லை. ஸோ but 1,9 not belongs to R. ஸோ இந்த AC இருக்கணும் இதில் transitive property படி. இப்போ 1 9 இருக்கணும் இல்லை. ஸோ therefore R is not transitive. மூணு ப்ராப்பர்ட்டி இதில் செக் பண்ணியாச்சு. இதில் வந்து ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, நான் டிரான்சிட்டிவும் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் சம். ரிலேஷன் ஆர் இன் த செட் n ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 4. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 4னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு 1 + 5 6 கிடச்சிருக்கு. ஸோ 1,6ன்னு ஒரு ஆர்டர் பேர் கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 + 5 7. So 2,7 இன்னொரு ஆர்டர் பேர். எக்ஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + 5 8. So y = 8.
3,8 இன்னொரு ஆர்டர் பேர். இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஏன்னா 1 2 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். <4ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தனால. ஸோ ஆரில் இப்போ என்னென்ன எலிமெண்ட் இருக்கு ஆர்டர் பேர் இருக்குன்னா 1,6 2,7 3,8. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்சிவ்க்கு படி சேம் எலிமெண்ட் இருக்கணும், அதாவது ஏ கமா ஏ ஆரில் இருக்கா நம்ம செக் பண்ணோம். ஸோ இதில் 1,1 ஆரில் இல்லை, நாட் பிலாங்ஸ் டு ஆர். therefore R is not reflexive. Next symmetric. Symmetric property படி if A comma B belongs to R இருக்கணும்னா B comma A also belongs to R இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 1,6 இருக்கு. if 1,6 belongs to R but மாற்றி எழுதுறப்போ 6,1 not belongs to R, Rல இல்லை. so therefore R is not symmetric. Next transitive. Transitive படி இப்போ ரெண்டு if condition யூஸ் பண்ணிக்கலாம். if A comma B belongs to R and if A B comma C belongs to R இருக்குதுன்னா A comma C also belongs to R இருக்கணும். ஸோ இது transitive property. இது இந்த சம்ல 1,6 இருக்கு, ஆனால் 6, something இல்லை. 6 இது கம்பேர் பண்ணுறப்போ 6க்கு உள்ள நம்பர் கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லாதனால இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு போட்டுடலாம். since no element related to 6, 6க்கு ரிலேட் பண்ணுறதுக்கு எந்த எலிமெண்ட்டும் இல்லாதனால இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு போட்டுடலாம். ஏதாவது 6க்கு ரிலேட் பண்ணுற மாதிரி எலிமெண்ட் இருந்தால் தான் நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண முடியும். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டியே இல்லை, செக் பண்ண முடியல. அதில் 6ன்ற நம்பரே இல்லாதனால இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம். relation R in the set A equal to நம்பர் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6. R equal to x comma y. Y is divisible by x. ஸோ இப்போ நம்ம எடுக்கிற நம்பர் வந்து ஆறில், ஸோ அதே நம்பரே 1 1 2 2 அதே நம்பராலே டிவைட் ஆகும். 2 2 3 3 4 4 5 5 6 6. ஸோ அதே மாதிரி இப்போ 2ன்ற நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ 1,2 1,3 1,4 1,5 1,6. ஸோ இந்த செகண்ட் நம்பர் தான் y, இதுதான் x, இது y. 2 divisible by 1, so 3 also divisible by 1, 4 also divisible by 1. அதே மாதிரி இப்போ நம்ம 2ன்னு எடுத்தோம்னா 2 வந்து 4 is divisible by 2. அதே மாதிரி 2,6 6 is divisible by 2. 2,5 எடுக்க முடியுதுன்னா அது 5 divisible ஆகாது. அதாவது 3 எடுத்தோம்னா 3,6 6 divisible by 3. வேற 4 5 6க்கெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ எடுத்துருக்கலாம். இப்போ வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி படி A கமா A சேம் நம்பர் இருக்கணும். இது இருக்கு 1,1 அதெல்லாம் இருக்கிறதுனால பிலாங்ஸ் டு ஆர்னால therefore R is reflexive. நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து if A, B belongs to Rனா
b comma a also belongs to r இருக்கணும். இங்க 1 comma 2 இருக்குன்னா 2 comma 1 இல்லை. ஸோ அதனால if 1 comma 2 belongs to r but 2 comma 1 not belongs to r. So r is not symmetric. Next, transitive. Transitive property ki if a comma b belongs to r and if b comma c belongs to r இருக்கணும்னா a comma c also belongs to r இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 comma 2 belongs to r க்கு 1 comma 2 comma 4னா 1 comma 4 இருக்கு. இது இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ if 1 comma 2 belongs to r and if 2 comma 4 belongs to r, so 1 comma 4 also belongs to r. This implies 1 comma 4 also belongs to r. Therefore r is transitive. Symmetric மட்டும்தான் வராது இதுல. Next, fourth sum. Relation R in the set Z of all integer. Set of integers எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. R condition கொடுத்துருக்காங்க. R equal to x comma y. X minus y is an integer. So நம்ம ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா இன்டிஜர்னு எடுக்கணும். ஸோ அப்போ மூணு ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு இன்டிஜர். ஸோ சேம் நம்பர் எடுக்கணும். 2 comma 2 சேம் நம்பர் எடுத்தோம்னா ரெண்டு சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். 2 minus 2 0 ஆல்சோ இன்டிஜர் வருது. ஸோ அதனால் இதை எழுதுகிறப்போ லெட் எக்ஸ் எலிமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜராக எடுக்கிறனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆல்சோ இன்டிஜர். therefore எக்ஸ் கம்மா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அதனால் ஆர் இஸ் reflexive. Therefore R is reflexive. So இந்த நம்பர் வச்சு செக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் வந்து இப்போ நான் 2 comma 4 இன்டிஜராக எடுத்திருக்கேன். ஸோ 2 minus 4 ஆல்சோ minus 2 ஆல்சோ இன்டிஜர் belongs to Z. ஸோ இதை மாற்றி எடுத்து பார்க்கணும் 4 comma 2க்கு. ஸோ 4 minus 2 வந்து 2 ஆல்சோ பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஸோ 2 comma 4 எடுத்தாலும் ஆரில் ரிலேஷனில் இருக்குது. 4 comma 2 எடுத்தாலும் வருது. ஸோ இதில் எழுதுகிறப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இஃப் எக்ஸ் comma ஒய் பிலாங்ஸ் டு ஆர் திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டிஜர்னா ஒய் மைனஸ் எக்ஸ் ஆல்சோ integer. This implies y comma x belongs to R. So therefore R is symmetric. Next, transitive. டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு பற்றி இப்போ வந்து ஏ கம்மா பி ஆரில் இருக்குது, பி கம்மா சி ஆரில் இருக்குது அப்படின்னா ஏ கம்மா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நான் 2 4 6 எடுத்துக்கிறேன். 2ம் 4ம் சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 2 minus 4 எனக்கு -2 ஆல்சோ இன்டீஜர் வருது. அதே மாதிரி 4ம் 6 எடுத்தோம்னா 4 minus 6 பண்ணால் -2 ஆல்சோ இன்டீஜர். 2ம் 6 எடுத்தோம்னா 2 minus 6ம் -4 ஆல்சோ இன்டீஜர் வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இதில் எழுதுகிறப்போ இஃப் எக்ஸ் கமா ஒய் belongs to R implies x minus y
is an integer. இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஷோ தட்ன்னு இருக்கிற கண்டிப்பாக இது இதில் வந்து 3 ப்ராப்பர்ட்டியுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இன்டீஜர்னு இருக்கிறனால அண்ட் இஃப் y, z belongs to Rனா y minus z also integer. அவங்க அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் இஃப்ல தான் எடுத்துக்கணும். ஸோ x minus z பண்ணுறப்போ ஆட் அண்ட் சப்ராக்ட் y பண்ணணும். x minus y plus y minus z. ஸோ இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர்ன்றனால sum of 2 integer also integer. So therefore x minus z also integer. Therefore x comma z belongs to R. Therefore transitive property satisfy ஆயிடுச்சு. R is transitive. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.